எல்லாரும் சொல்லுவாங்க, "ஹேப்பியா இருக்கான் தான் கலகலன்னு பேசுறானோ" அப்படின்னு கிடையாது. ரொம்ப நம்ம சந்தோஷமாயிட்டா கூட நமக்கு வார்த்தைகள் வராது. நம்ம ம். தேடுவோம். அந்த மாரி ஒரு டைம் அது. அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீலிங் மனசுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்க சொன்ன மாரி தான் பொறுமைக்கான ஒரு பலன் தான் பலன். இது. ம். பொறுமை, நம்பிக்கைக்கான ஒரு இதுதான் இப்ப நடந்திருக்கு. நெறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு. பட் நான் வந்து இதுல ஹீரோவா பண்றேங்கிறத எங்க அம்மாட்ட கூட சொல்லல. ஆ. நான் இதுல கமிட் ஆனேங்கிறதும் சொல்லல. நான் சன் தொலைக்காட்சியில பண்ண போறேங்கிறத அம்மாட்ட சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சீரியல் ஆக்டர், சின்ன திரையில நடிச்சுட்டு இருக்கேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். ம். ஆனா ஹீரோ அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து சஸ்பென்ஸா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த சினிமாக்கு நான் வரலாமா அப்படின்னும்போது, நெறைய நேரங்கள்ல பயந்தது தான் அதிகம். அப்ப நம்ம இதுல வந்து என்ன பண்ண போறோம்? எனக்கு வந்து சின்ன திரை, பெரிய திரை அப்படிலாம் நான் வந்து ஃபிக்ஸ் ஆகவே இல்ல. நான் நடிகன். நடிக்கணும். அவ்வளோதான். நடிகன் எதுலனாலும் ஓகே. சின்ன திரையா இருந்தாலும் சரி, வெள்ளி திரையா இருந்தாலும் சரி.